பாபா பிளாக் ஷீப் பாபா 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 பா சாரிம்மா ஒன்றும் இல்லை முடிஞ்சு என்னடா அப்படி முடிச்சு பார்த்துட்ருக்க சொல்லு. எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லு சாமி. இங்கே சொல்லு, என்ன பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க? நான் வந்து தம்பிக்கு இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க ஃபீவர்ன்றதால. இப்போ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பக்கத்தில் அழுவுறத கேட்டு அழுகுறோம். இவன் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீடல் குத்துறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நான் என்ன குழந்தை வேணும் என்ன பண்ணுவோம், ஓன்னு அழுவணும். ஸ்டார்டிங் நான் பேக்கில் எடுக்கிறேன். குழந்தைன்னா என்ன பண்ணுவோம், பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நீடல் குத்திட்டாங்க, தொங்கிட்டு இருக்கு நீடல் கையில் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார்டிங் அது குத்தும் போது ஒரு பெயின் இருந்ததுன்னா லைட்டாக அழுதான். அதுக்கப்புறம் கத்திட்டு அதுக்கு பாட்டு சைலண்டாக அவன் பாட்டு கம்மோன்னு வச்சுருந்தான் கையில். நான் விளையாடு கண்டா பார்க்குறான். அவன் எட்டி வர பார்க்குறான். என்ன பண்ணுறாங்க நம்ம? ఈరోజు మీకోసం ఒక మంచి యాప్ అయితే తెచ్చిన. ఈ యాప్ని రిజిస్టర్ చేసుకోండి. ఇలా మీ లైక్ ఇంటర్ఫేస్ వస్తుంది. యాక్టివిటీస్ మీరు చెక్ చేయొచ్చు. సెకండ్ డిపాజిట్ బోనస్, రెఫరల్ రివార్డ్, ఓకే షేర్ క్యాష్, డైలీ మిస్టరీ బోనస్ అండ్ చాలా న్యూ ప్లేయర్ బోనస్ కూడా దీంట్లో ఉంటుంది. అండ్ మీరు మనీ కూడా అర్న్ చేయొచ్చు. అండ్ లాస్ కాంపిటీషన్ కూడా ఉంటుంది. అండ్ ఫస్ట్ డిపాజిట్ బోనస్ కూడా ఉంటుంది. ఓకే, సో ఈ వీడియోలో లైక్ ఈ క్లిప్లో నేను గేమ్ ప్లే యాడ్ చూపిస్తాను. సో వీడియోని లైక్ స్కిప్ చేయొచ్చు మీరు కావాలంటే. ఓకే, సో ఇక్కడ మీరైతే చూడొచ్చు. లైక్ మీ ఫ్రెండ్స్కి కూడా రెఫర్ చేయొచ్చు. అండ్ చాలా గేమ్స్ అయితే ఉంటాయి. సో ఇప్పుడు డ్రాగన్ ఆడదాం మేము. సో నేను క్లిక్ చేసిన గేమ్లో అండ్ ఇక్కడ గేమ్ ప్లే అవుతుంది. సో చూద్దాం ఏమవుతుందో అని. సో ఇక్కడ చూశారు కదా. సో ఇది లైక్ గేమ్ ప్లే నేను చూసాను అంతే. సో లైక్ నేను డబ్బులు పెట్టలేదు. సో ఇప్పుడు డబ్బులు పెడతా. సో చూద్దాం ఏమవుతుందో అని. సో ఇక్కడ మీరు చూడొచ్చు, నేను టైగర్లో 50 రూపీస్ వేసిన. సో చూద్దాం ఏమవుతుందో అని. సో ఇప్పుడు 5, 4, 3, 2 ఇలా సెకండ్ స్టాప్ అయింది. సో ఇప్పుడు చూద్దాం రిజల్ట్ ఏం ఉంటుంది అని. సో యా, మీరు చూడొచ్చు ప్రాఫిటే అయిందనమాట. ఓకే, సో అండ్ ఇలాగే మీరు కూడా ఆడచ్చు, బట్ లిమిట్ క్రాస్ చేయకూడదు అనమాట. ఓకే, సో డబ్బులు ఎక్కువ ఉంటాయో వాళ్ళు ట్రై చేయొచ్చు. ఓకే, సెకండ్ ఆప్షన్ అనమాట ఇది. సో ఏమంత ఇది లేదు, ఫోర్స్ లేదు, మీరు ఆడాలి అని మీ ఇష్టం అది. ఓకే, సో ఇప్పుడు మళ్ళీ నేను టైగర్లోనే 40 రూపీస్ వేసిన. సో చూద్దాం, ఇప్పుడు స్టాప్ అయిపోయింది. సో ఇక్కడ మీరు చూడొచ్చు లాస్ అయింది కదా. సో ఇవన్నీ కామన్. ఇంట్రెస్టెడ్ ఉంటే ఒకసారి చెక్ చేయండి, ఫోర్స్ లేదు. அப்புறம் அவங்க பிளட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸாக வரல சொல்லிட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்போ லைட்டாக வச்சுக்கணும், அப்போ லைட்டாக கற்றணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க நீரில். தண்ணீர் வந்து நார்மல் ஆகிட்டு அது பாருங்க. இந்த இது போட்டிருக்கா, இதை போட்டு நோண்டி நிற்கிறாரு. எப்படி இப்போ காட்டு, அதை காட்டேன், அவன் கிட்ட காட்டேன். மயம் மயம் என்ன இது? இது பாரு, இது பாரு, என்ன அங்கே பாருங்க. வலியே இல்லை போல, என்ன மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா, அவன் என்ன மாதிரி அம்மா மாதிரி வலிகளை வந்து மறைச்சிக்கிட்டான். எதுக்கு போயிருக்காங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும். ரிப்போர்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது. வைரல் ஃபீவர் அந்த மாதிரி. நார்மல் ஃபீவராக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வைரல் ஃபீவராக இருந்தால் அட்மிஷன் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் அப்புறம் எல்லாம் கொடுப்பாங்க, மெடிசின்ஸ்லாம். ஓகே, பார்க்கலாம். முடி வாயில் வைக்கிறேன் பாரு. சரி, ஓகே, ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடிப்பா, அடி 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 மயம். அச்சா, அப்பா அச்சா. ஹாய் ஆல், எல்லாரும் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் ஷார்ட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுவும் ஏன் அப்படின்னா வந்து எங்ககிட்ட நிறைய பேர் ஏன் ரீல்ஸ்லாம் போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலே பாதி நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கு ரொம்ப முடியாதனால ரொம்ப முடியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கோல்டு, காஃபு, அப்புறம் ஃபீவரும் வந்துருச்சு சடனாக. சரின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அவனை பார்த்துக்கிறதுக்கே வந்து எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் வந்து இது வந்து ஆனிவர்சரி கூட நாங்க செலிப்ரேட்டே பண்ணல एक्चुअली. அதனால தான் போட்டுருப்போம். வெறும் கேக் மட்டும் கட் பண்ணோம். சரி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அதுவும் கட் பண்ணோம். அதுலயும் தம்பி இருந்திருப்பான், எவ்வளோ டல்லா இருந்தான்னு பார்த்துருப்பீங்க. அது ஏன் தெரியல, ஏன்னா இந்த சீசன் வந்து இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. அதனால உங்களோட பேபிஸை வந்து நீங்க நல்லா ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய பேபி வந்து கோல்டு, காஃப் இந்த மாதிரி தான் அட்மிட்டே பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய பேபிஸை. ஸோ உங்கள் குழந்தைய வந்து இந்த டைமில் கொஞ்சம் வெளியில் எங்கேயும் அவ்வளோவா கூப்பிட்டு போகாதீங்க. வீட்லேயே கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, டேக் கேர் பண்ணி.
ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 2-3 மந்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ரெய்னி சீசன்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். கிளைமேட் சேஞ்ச்னாலையும் நிறையா வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்போ கரெக்டாக தான் பார்த்துருந்தோம், எப்படி எனக்கு வந்துச்சுன்னே தெரியல. இது சீசன் அப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் குழந்தைங்க எல்லாம் வந்து போனால் தான் அவங்களும் நார்மல், அதில் அவங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. பேபி வந்து இந்த இதெல்லாம் வந்தால் தான் வந்து பேபி அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது, ஸோ ஃபர்ஸ்ட் பர்த்டே வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்ததுக்கு அப்புறமும் பாருங்க இன்னும் என்ன நடக்கும், என்னையா இப்பவே பயமுடுத்துறீங்க. எல்லாரும் அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இங்க 4 பேர் நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க. இந்த 2 வாரம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால வீடியோஸ் பண்ணல. இப்ப நல்லா இருக்கான் தம்பி, கம்ப்ளீட்டா நிறைய பேர் மைல்டா மட்டும் கோல்ட் இருக்கு. சோ ஆனா ஓகே ஆயிட்டான், நல்லா இன்னைக்கு தான் லாஸ்ட் ரிவ்யூ போயிட்டு வந்தோம். ஓகே நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. அதனால இந்த வீடியோ நாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேசுறோம், கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு ஃபுல் ரிவ்யூ போயிட்டு வந்து அனிவர்சரி கூட நாங்க யாருக்கா இருந்தாலும் அப்படிதானே, பேரண்ட்ஸ்னாலே அப்படிதான். நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது நம்மளால அவங்கள தான் பார்க்கணும்னு தோணுமே தவிர நம்மளுக்கு நம்ம ஏதோ செஞ்சுக்கணும்னு தோணாது. இதுல என்னன்னா அவனுக்கு கேக் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ அன்னைக்கு ஆனிவர்சரிக்கு முன்னாடி நாளே நாங்க கட் பண்ணலாம், அதை ப்ரீ வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் முன்னாடி நாளே வாங்கிட்டோம். ஆனா எங்களுக்கு அதை கட் பண்ணவே தோணல. அவனுக்கு உடம்புல அழுதுட்டு இப்படின்னாடா இப்படி இருக்கான், ஒழுங்கு ஆக்டிவாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுவே கஷ்டமா இருந்ததால நாங்க அது செலிப்ரேட்டே பண்ணல. அடுத்த நாள் தான் சரி வாங்கிட்டோன்றதால அந்த கேக் கட் பண்ணோம். கோவில் போல என்னது ட்ரெஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, எதுவுமே மாறி மாறி குளிச்சதே லேட் தான். ஆக்சுவலா வீடியோலயே சொல்லிருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஆனிவர்சரி அதுமா குளிக்க கூட இல்ல இவங்க. இப்படிதான் ஓகே, அடுத்த ஆனிவர்சரி நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆனிவர்சரில அடுத்தது என்னோட பர்த்டே வருது, தம்பியோட பர்த்டே வருது. சோ அத வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். சோ டோன்ட் வெரி. சோ அதான் உங்க பேபிஸ் வந்து இந்த சீசன்ல பத்திரமா சேஃபா பாத்துக்கோங்க. ஓகே, அது அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சு. நிறைய பேர் எங்கிட்ட டிஎம்ல கேட்டிருந்தவங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தம்பிக்கு முடியல, அதனாலதான் இந்த மாதிரி தம்பிக்கு முடியல. ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கேட்டவங்க நான் சொன்னேன் இப்போதைக்கு என்னால பண்ண முடியாது, தம்பிக்கு முடியலன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லியிருந்தோம். சோ அவங்களாம் வந்து இப்ப எப்படி இருக்கான்னு இப்ப வரைக்கும் நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தம்பி இப்ப நல்லா இருக்கான், கம்ப்ளீட்டா நல்லா ஆயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். நம்ம அவனோட பர்த்டே வரையும் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்க போறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் இனிமே வந்து ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். பை பை, தேங்க்யூ, டேக் கேர்.